அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் மூடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் ஐயா இள புகழேந்தியர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் இருந்த வெள்ளத்தின் போதே பார்வையிட சென்ற அமைச்சர், வனத்துறை அமைச்சர் டாக்டர் பொன்முடி அவர்கள் போன போதே சேறு வீசியதாக செய்திகள். இதை பற்றிய தங்களது பார்வை, தங்களது கணிப்பு? மக்களை பார்ப்பதற்காக போகின்றார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர், எங்களுடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு ஒரு அமைச்சரை பொறுப்பாளராகவும் போட்டு, அது போல அதிகாரிகள் மற்றவர்களும் உடன் சென்று எல்லா பகுதிகளுக்கும் நேரடியா பாக்குறாங்க. இதுக்கு முந்திலாம் அப்படி இல்லை. முன்னால் இருந்து அதிமுக ஆட்சியெல்லாம் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா நம்முடைய அரசு நல்ல நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்படி அவர் கார்ல போகும்போது ஒரு இடத்துல மக்கள் எல்லாம் இன்னும் எதிர்பார்க்கிறாங்க, கோரிக்கைகளை சொல்றாங்க, வரணும் போகணும், எல்லாருமே சாலை மறியல் பண்ணாங்க. அங்க நேரா போறாரு. அதுதான் முக்கியம். மக்கள் கேட்கதான் செய்வார்கள். இது என்ன மாதிரியான நேரம்? இது ஒரு பயங்கரமான மழை. இதுவரையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு பெய்திருக்கிற பெருமழை. இந்த பெருமழையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றவற்றில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்கும்? அதையும் நம்முடைய அரசு சரியாக செய்ய வேண்டும் என்று முதல்வர் ஒருபுறம், துணை முதல்வர் ஒருபுறம், அமைச்சர்கள் ஒருபுறம்னு போறாங்க. அந்த வகையில நம்முடைய அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அவரால் தான் அந்த விழுப்புரம் மாவட்டம் இன்னைக்கு பெற்றிருக்கின்ற சிறப்புகளும், இன்னைக்கு பெற்றிருக்கின்ற அனைத்து திட்டங்களும் அவர் மூலமா தான் வந்தது. அதை யாராலையும் மறுக்க முடியாது. எல்லா வகையிலும் விழுப்புரம் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்களும் அவரோடு இருந்தவர்கள். அவர் அந்த அளவிற்கு தன்னுடைய முழுமையான செயல்பாட்டின் விளைவாக விழுப்புரம் மாவட்டம் உயர்ந்தது. அது விழுப்புரம் மாவட்டத்துல இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அவரு சுற்றி வரும்போது ஒரு இடத்துல கூப்பிடுறாங்க, இருவேலம்பட்டுன்ற கிராமம். அந்த இருவேலம்பட்டு கிராமத்துல என்ன பண்றாரு, இறங்கி மக்கள் இருக்காங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு அவருடைய பாணியில அவர் பேசுறாரு, கேட்கிறாரு. மக்கள் கோரிக்கைகளை சொல்லும்போது அங்க போய் பாருங்க அப்படின்னும் போது என்னன்னு கேட்கும் பொழுது சேறு விழுது மேல, சேற்றை வாரி அடிக்கிறார். யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே அமைச்சர் என்ன செய்யறார், அதான் திராவிட மாடல். நான் வந்திருக்கிற வேலை மக்களுடைய வேலை, மக்களுடைய கோரிக்கை, மக்களுடைய கஷ்டத்தை பார்க்க வந்திருக்கிறேன். அதை சரி செய்து தர வேண்டிய கடமையை முதலமைச்சர் எனக்கு கொடுத்திருக்காரு. அந்த வகையில இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் தேவையில்லை. யாரோ ஒருத்தர் ஏதோ என்ன காரணத்தினாலும் செய்யறார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மக்களோடு சேர்ந்து மற்றும் சில வேறு பகுதிகளுக்கும் சென்று பார்க்கிறார். அப்பதான் கேட்கும்போது யாருன்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு நபர். அந்த நபருடைய சித்தி பாரதிய ஜனதாவில ஒரு பெரிய நிர்வாகியம், மகளிர் அணி நிர்வாகியம். இந்த நபருடைய பேரு ராமகிருஷ்ணன். ராமன். இவன் சேர்த்து எடுத்து அடிச்சிருக்கான். எதுக்காக இதை நம்ம சொல்றோம்னா, எப்படிப்பட்ட மலிவானவர்கள். பாரதிய ஜனதா என்பதனுடைய உருவமே, சுய உருவமே இப்படித்தான். அவங்க பார்க்கறாங்க, மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறாங்க. நம்ம நடுவுக்கு எதாவது கலாட்டா பண்ணுவோம், கலவரம் பண்ணுவோம். அவனுக்கு ஊர் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஊர் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர அமைச்சர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கோரிக்கையை பத்தி பேசு, போய் கேளு. அதை விட்டுட்டு நீ இதை பின்னால இருந்து தெரிவிச்சுட்டு ஓடும்போது நீ மாட்டிக்கிட்ட. இப்ப தெரிஞ்சிடுச்சு, பிஜேபி இது காவி கூட்டத்தின் வேலை, அரசியல் செய்வதற்காக நீங்க பண்ணிருக்கீங்கன்னு அழகா அமைச்சர் சொல்றாரு. அண்ணன் பொன்முடி நான் சொல்லிட்டு, அவர்கள் அரசியல் செய்வதற்காக எதை வேணா செஞ்சுட்டு போட்டோம். நாம இதையெல்லாம் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை அலட்சியப்படுத்தி விட்டு மக்கள் பணியாற்ற, தொண்டாற்ற முதல்வரின் ஆணைப்படி போறதுக்கு அவர் தன்னுடைய கடமையை செய்ய போயிட்டாரு. இங்க மாட்டிக்கொண்டிருப்பவர் எந்த கட்சி என்னன்றது எல்லாருக்கும் தெரியுன்றதும் போச்சு. அந்த நேரத்துல 420 மலை இவரும் இடத்த பாக்குறாராம். யாரு? எங்க கடலூர்லாம். எங்க கடலூர்ல தாத்தனூர் டேம் அந்த இதுக்கு பிறகு பெண்ணையாற்றங்கள்ல வெள்ளங்கள் மக்களை எச்சரிக்கை செய்த காரணத்தினால் அரசு அலுவலர்களும், மாவட்ட நிர்வாகம், கலெக்டர் எல்லாருமே கரையோர மக்கள் எல்லாம் எச்சரிக்கையா இருங்க, தண்ணி வருது, வெள்ளம் வருது, முதலாளி எல்லாம் சொல்லி இது பண்ணதுனால உயிரிழப்பு இல்லாமல், தண்ணீர் அதிகமாக வந்த காரணத்தினாலும், கடல் உள்வாங்காத காரணத்தினாலும் நீர் எதிர்த்தது. அதன் மூலமாக நீர் வந்தது. அந்த இடத்தை போய் நம்முடைய துணை முதல்வர் நேரடியா வந்தாரு. நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர்
இப்படி அன்பு சகோதரி எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவரும் பார்த்தாரு, நாங்களும் போய் பார்த்தோம். எல்லாம் நடக்குது. ஆனா பிஜேபி எங்க இருந்தது? போட்டோ எடுத்துக்கிட்டு அப்ப கூட கேட்டாங்க, நீ எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள்? என்ன பண்ண? போய் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வர வேண்டிய நிதியை ஒழுங்கா வாங்கி குடியா அப்படின்னு 2-3 பேர் கேட்டாங்க நேரடியா. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்காம நீங்க இங்க அரசியல் பண்றீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதையும் தலையை தொங்க போட்டு எதுக்கு அதை சொல்றோம்னா, அவர் சொல்றார், அமைச்சர் பொன்முடியின் மீது சேறு வீசப்பட்டது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அப்புறம் என்ன ஆனல்? ஆனாலுக்கு என்ன பண்ணார் தெரியுமா? மக்கள் எதிர்ப்பை எப்படி காட்டுவார்கள்? மக்கள் எதிர்ப்பை இப்படிதான் காட்டுவாங்களாம். மக்கள் எதிர்ப்பை இப்படிதான் காட்டுவாங்களா? அப்போ மாட்டியது உன் கட்சிக்காரன். அங்க இருந்த மக்கள் இல்ல, மக்கள் எல்லாம் அவரு கூட இருக்காங்க, அமைச்சர் கூட இருக்காங்க. அப்போ பார்க்க வரல, நேத்து வரல, இன்னைக்கு வரல, இன்னைக்கு ஏன் எங்க மக்களை பாக்குறீங்கன்னு நீ சேட்டவாரி அடிச்சன்னா, தமிழ்நாட்டு பக்கமே திரும்பி பார்க்காத ஒரு நபர் கடந்த சென்னை, தூத்துக்குடி, நெல்லை பகுதிகளிலே மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் பேர அபாயமாக பாதிக்கப்பட்ட, இயற்கை பேரிடர்ல பாதிக்கப்பட்ட நேரத்திலும் சரி, இப்பொழுதும் சரி, எட்டி கூட பார்க்காத ஒரு நபராக யூனியன் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடியை சொல்லலாம். மோடியினுடைய சிஷியராக நண்பனாக இருக்கிற அமித்ஷாவை சொல்லலாம். ஏன் இங்க வாங்கல? அப்போ ஒரு நாள் கழிச்சு நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லி நாங்கள் சேற்றால் எங்கள் மக்கள் அடிச்சாருங்கன்னா, வரவே வராத இந்த நபர்கள் இப்படி சம்பந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை பற்றியே கவலைப்படாமல் தேவையில்லாமல் அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த கொடுமை. இன்னும் கூட கேள்வி கேட்க வேண்டியது. சாத்தனூர் டேம் ஒண்ணு தெரியுங்களா? இவர்களுடைய பிளான் என்ன தெரியுமா? சாத்தனூர் டேம் திறக்கிறது அண்ணன் துரைமுருகன் அண்ணன் 5 முறை எச்சரிக்கைன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அரசாங்கம் எச்சரிக்கை கொடுக்கும். கரையோர மக்களை பாதுகாக்க உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லும். இவனுங்க என்ன நினைச்சுக்கிட்டானுங்க, சினிமா விளம்பரம் மாதிரி எல்லா டிவியிலும் ஏன் விளம்பரம் வரல, எல்லா டிவியிலும் ஏன் காட்சி வரல? யார் இவன் கேள்வி கேட்கறது? எங்க சொல்லணுமோ அங்க சொல்லியாச்சு. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சரியாக பணியாற்றினார்கள், அதனால உயிராபத்து இல்லை. அதே நேரத்துல கொடுமையான மழை, 30 வருஷத்துக்கு பிறகு பெய்கிற மழைன்னும் போது தண்ணி அளவு கடந்து புரண்டு வருகிறது. அந்த நேரத்தில் மட்டும் அந்த 1.4 அப்படின்ற அந்த நிலையை மட்டும் அந்த தண்ணியை திறந்து விடலன்னா, 7 அப்படி போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அணைக்கட்டு பாதி உடைகிற அளவுக்கு ஒரு பகுதி சேதமடைந்தால் நிச்சயமாக 1000 பேருக்கு மேல் உயிர் விபத்து வரும். வீடுகள் எல்லாம் இடிச்சு நாசமாகும், பயிர்கள் எல்லாம் மோசமாகும். அந்த நிலை வந்தால் ஏன் முதலியே திறக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு திறக்க கூடாதா? இப்பதான் வேடிக்கை பார்த்து உட்காந்தீங்களா அப்படின்னு இவனுங்க தான் பேசுவாங்க. அணையை திறப்பதற்கு என்பது ஒரு உச்சக்கட்டமாக போயிட்ட பிறகு அணையை திறக்கிறாங்க சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த நேரம் அணைக்கட்டு இடிந்து வராமல் அதை பாதுகாத்து இருக்கிற நம்முடைய அரசு திறந்து விட்டு அதிகாரிகளுக்கு சொன்னதுக்கு அந்த டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடல் உள்வாங்காத நேரம். கடல் பேக் வாட்டர், கடல் தன்னுடைய இதை வெளியில அனுப்புற காலம்னு ஒண்ணு இருக்கு. மாசத்துக்கு ஒரு 2 நாள் அனுப்பும் புவியீர்ப்பு சக்தியின் மூலமாக. பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி நேரத்துல கடல் உள்வாங்கல. கடல் உள்வாங்காதனால கடலும் எதிர்த்தது, இந்த நீரும் போனது. இது இரண்டும் இணைந்தது, வெறும் வெள்ளக்காடாக மாறியது. இயற்கையினுடைய நிலைப்பாட்டை புரிந்து அறிவுள்ளவனா இருந்தா அதெல்லாம் தெரியும். ஒண்ணும் இல்லாம பைத்தியக்கார மாதிரி இப்போ மிஸ்டர் மோடி எத்தனை பேர் செத்தா என்ன, எப்படி போனா என்ன, எது அழிஞ்சு போனா என்னன்னு மணிப்பூர் பக்கம் கூட திரும்பி பார்க்கல. அதை கேள்வி கேட்டா கூட பதில் சொல்லாம திரும்பி ஓடிடுறாரு. இப்படிப்பட்ட நபரை தலைவனா வச்சுக்கிட்டு இருக்கிற நீ எங்களை பார்த்து கேள்வி கேட்கிற. நாம எப்பொழுதும் சொல்லுகிறோம், அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு பேராபத்து, பெரும் அபாயம் என்பது ஆபத்து, அபாயம். இயற்கை என்பது பேரிடர் ஒரு கட்டத்தை தாண்டிடுச்சு. இப்ப 2000 ரூபாய் அறிவிச்ச உடனே 2000 ரூபாய் பத்தாது. நீங்க அதை அப்படி பண்ணி யார் சொல்றது? இந்த 420 மலையும் பிஜேபி, இந்த எச்சு பூஜா போன்ற இந்த வானதி போன்றதெல்லாம் குதிக்குதுங்க. நாம என்ன கேட்கிறோம்? தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய பணத்தை ஜிஎஸ்டி மூலமாக கலெக்ஷன் பண்ணி எவ்வளவு வச்சிருக்க, எத்தனை கோடி தர வேண்டிய பணம். பேரிடர் நிதி என்று முதல்வர் அவர்கள் மிக அழகாக 2000 கோடி உடனே வேணும், உடனே செய்தாக வேண்டும் அப்படின்னு கடிதமும் எழுதிட்டார், போன்லயும் பேசிட்டார், எம்பிக்கள் மூலமாவும் சொல்லிட்டார். சொல்லும் போது கதை கட்டிக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மிஸ்டர் மோடி ஒரு பைசா கூட தரும். ஏற்கனவே 37,000 கோடி நம்ம முதல்ல பாதிக்கப்படும் போது
தேசிய பேரிடர் நிதின்னு எதுக்கே வச்சிருக்கிற? இந்த பேரிடர் அதை கூட நாங்களா சொல்லல, நீ மத்திய கணக்கு குழுவை அனுப்பு, அந்த கணக்கீட்டு குழு வரட்டும், நாங்க எங்களுடைய மாநில குழுவை அனுப்புறோம், சுற்றி பார்த்துட்டு முடிவெடுத்து உடனே செய்யுங்கன்னு அதையும் சொல்லிட்டாங்க. அதையும் அனுப்பல, நிதியும் கொடுக்கல. ஆனால் ஏன் 2000 ரூபாய் கொடுத்த 10,000 கொடு? எப்படி? இதைத்தான் அவர்கள் வரக்கூடிய தேர்தலுக்கு வச்சிருக்கிற தந்திரம் வெளியில வந்துச்சு. நம்முடைய தமிழக அரசுக்கு நிதி ஆதாரங்களை முழுவதுமாக நிறுத்துறது. நிதி இல்லாம போனா மகளிருக்கான உரிமை தொகைகள், அதே போல மகளிருக்கான மாணவியர்களுக்கான திட்டங்கள், அதுக்கு கொடுக்கிற பணங்கள், காலை உணவு திட்டம், எல்லா திட்டத்திற்கும் பணம் இல்லாமல் இந்த அரசு கஷ்டப்படணும். கஷ்டப்படும் போது தமிழ்நாட்டு மக்கள் திட்டணும். தமிழ்நாட்டு மக்கள் பக்கத்துல நாங்க போய் நின்றுட்டு எங்களுக்கு ஓட்டு கேட்போம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை அழிக்கின்ற வேலையில் பிஜேபி இறங்கிச்சு. அதனுடைய முதல் ஸ்டெப் தான் இப்ப வெளியில தெரிஞ்சிருக்கு. இதைத்தான் இதன் மூலமாக நாம புரிஞ்சுக்கணும். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்தி படிக்கிறதுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க என்று இந்தி பற்றிய ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அதுவும் தெருவிலையோ இல்ல மற்ற இடத்துலயோ பேசல, பார்லிமெண்ட்ல இந்தி மற்றும் சமஸ்கிருதம் கற்றுக்கொள்வது தென் மாநிலங்களில் கேவலமாக பார்க்கப்பட்டது. தென் மாநிலங்களில், திராவிட நாட்டுல நம்மையாருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த இதை பாருங்க, எது உண்மை வருது பாருங்க. திராவிட பகுதிகளில், திராவிட நாட்டு பகுதிகளில் இந்தி மற்றும் சமஸ்கிருதம் கற்றுக்கொள்வது தென் மாநிலங்களில் கேவலமாக பார்க்கப்பட்டது. அதுக்கு மேல தமிழ்நாட்டில் நான் இந்தி படிக்க போகின்ற பொழுது தெருக்களில் ஏளனம் செய்யப்பட்டது. தெருக்கள்ல ஏளனம் செய்ய, நான் இந்தி படிக்க போறேன்னு இந்த அம்மா கட்டின்னு போன மாதிரியும், இல்ல ஒரு பெரிய அட்டையில எழுதி நான் இந்தி கிளாஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன மாதிரியும், இது சொல்லிட்டு போகும்போது ஜனங்கள்லாம் எல்லாம் சிரிச்சு இதை கேலி பண்ண மாதிரி கற்பனையை பாருங்க. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கமும் தமிழ் அறிஞர்களும் தமிழை காப்பதற்காக செய்த அந்த மிகப்பெரிய போர்க்களங்களும் போராட்டங்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கே அந்த உணர்வை உருவாக்கிடுச்சுன்னு பார்லிமெண்ட்லயே தெளிவா நிதி மந்திரி சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகளை வச்சுட்டு சொல்லாதீங்க, திராவிட இயக்கத்தை சொல்லாதீங்க, தமிழ்நாட்டு மக்களே ஒட்டுமொத்தமா இந்தியை எதிர்க்கிறாங்க, இந்தி திணிப்புன்றாங்க, சமஸ்கிருதத்தை திட்டுறாங்கன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல பதிவு பண்ண நிதி மந்திரியை ஒரு விதத்துல நம்ம நன்றி சொல்லலாம். ஏன்னா உண்மையை போய் அங்க பதிவு பண்ணிட்டாங்க. அதுல அடுத்ததாக இந்தி படிக்க செல்லும் போது அப்பனா ஒண்ணு இருக்கு, இந்தி பிரச்சார சபாக்களை நம்ம மூடல. நம்முடைய அரசோ நம்முடைய அது பாட்டுக்கு இருக்கு, விருப்பப்பட்டவங்க போய் படி. இந்தி சொல்லித்தர கிளாஸ் ஸ்கூல் விருப்பப்பட்டவங்க போய் படி. விருப்பப்பட்டவங்களை நாம தடுக்கலன்றதுக்கு இந்த அம்மையாரினுடைய இந்த வார்த்தைகளை, இந்த வாக்கியங்களே ஆதாரபூர்வமாக இருக்குது. அதுக்காக செய்யப்பட்ட. அடுத்து தெருக்களில் ஏளனம் செய்யப்பட்டு, நீ இந்தி படிக்க விரும்புகிறாய், தமிழ்நாட்டில் உனக்கு வடமொழி எதற்கு என்று என்னை கேட்டனர். அப்ப தெளிவாகவே மக்கள் கேட்டாங்க, ஹிந்தி படிக்கதான் போறீங்க, ஏன் உனக்கு வடமொழின்னு கேட்டாங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. யார் கேட்டாங்க, எங்க கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனால் பார்லிமெண்ட்ல இது சொல்லிட்டு அடுத்து ஒண்ணு சொல்லுது பாருங்க, இன்னமும் என் காதுகளிலே ஒலிக்கிறது. அவர்கள் கேட்ட கேள்வி, மதுரையில் பிறந்த என்னை வந்தேரி என்று அழைத்து விட்டனர். மதுரையில தானே பிறந்த, மதுரையில் பிறந்ததுன்னா எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். தமிழாய்ந்த தமிழர்கள் வாழ்கின்ற மண்ணல்லவா, வீர தமிழர்கள், மாணவர்கள் வாழக்கூடிய அந்த தமிழ் பூமியில, செம்மொழி வாழ்கின்ற அந்த பூமியில, தமிழ் தலைவர்கள் நடமாடிய அந்த பூமியில பிறந்து விட்டு நான் சமஸ்கிருதம் படிப்பேன், நான் இதை படிப்பேன், நீ எதை வேணா படிச்சுக்கிட்டு போ, படிச்சுக்கிட்டு போறதுக்கு ஏன் விளம்பரம் பண்ணிக்கிறேன், நான் இதெல்லாம் படிக்க போறேன். அதை ஒரு பெரிய குற்றச்சாட்டு மாதிரி சொல்லிட்டு அடுத்தது ஒண்ணு சொல்றாங்க, இந்தி திணிப்பு என்று பேசுவது. இந்திய சொல்லிக் கொடுக்கறது திணிப்புன்னு நீங்க பேசுறீங்கல்ல, அப்படின்னா நான் இந்தி கற்க கூடாது என்று சொல்வதும் ஒரு வகையில் திணிப்பு தானே. எவ்வளவு புத்திசாலி பத்தீங்களா, திணிப்பா. இந்தி திணிப்ப நீங்க சொல்லிட்டீங்க, அப்ப என்ன கற்க கூடாது என்று சொல்வதும் இந்தி திணிப்பு தானே. யார் சொன்னா? அப்படி இருந்திருந்தால் உங்களுடைய பிஜேபி புத்தி எங்களுக்கு இருந்தா, உங்க RSS காவி கூட்டத்தின் புத்தி எங்களுக்கு இருந்தா, தமிழ்நாட்டுல இந்தியே சொல்லித்தர மாட்டாங்க. இந்தி சொல்லித்தரக்கூடிய இந்தி பிரச்சார சபா இருந்திருக்காது, இந்தி ஸ்கூல்ஸ் இருக்காது, இந்தி ஆசிரியர்கள் மாட்டாங்க. நாங்க யாரும் அப்படிப்பட்டவர்கள். விருப்பமுடையவர்கள் எதை வேணா படிக்கலாம். ஜெர்மன் படி, ஜப்பான் படி, பிரான்ஸ் படி, பிரெஞ்சு, அதே போல அனைத்து மொழிகளும் படிக்கிறத தடுக்கவே மாட்டோம்.
எங்கள் தாய்மொழியை நாங்கள் எங்கள் சிந்தனையின் வடிவமாக பார்க்கிறோம். உலக தொடர்புக்கு ஆங்கிலத்தை பார்க்கிறோம். அறிஞர் அண்ணா சொன்ன அந்த வார்த்தைகள் அவங்கவுங்க தாய்மொழியை அவங்கவுங்க சிந்திக்கிறாங்க. அவங்கவுங்க அதன் மூலமாக தான் படைப்பு. தாய்மொழி உயிர். அதே நேரத்தில் உலக தொடர்புக்கு எது வேணும், அறிவியல் ரீதியாக வரணும், ஆங்கிலத்தை படிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நீ என்ன பண்ண, நமக்கருத்து இதையும் படிச்சுட்டு அதை படிக்காதே என்று சொல்வது திணிப்பில்லையான. நாங்க யாரும் சொல்ல, கற்பனை பண்ணிக்குவீங்க, நீங்களா பேசிக்குவீங்க, கேள்வி கேட்டுவீங்க. அதனாலதான் நிர்மலா சீதாராமன் ஒன்றை மட்டும் பார்லிமெண்ட்ல தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த வங்கிகளினுடைய சட்ட திருத்த மசோதா இப்ப அதெல்லாம் ரொம்ப தேவை. இதுக்கு ஒரு அமெண்ட்மெண்டா வங்கி சட்ட திருத்த மசோதா ஏதோ ஒரு பெரிய தப்பு நடத்துறதுக்கு பிளான் பண்றாங்க. அந்த மசோதாவுக்காக பார்லிமெண்ட்ல பேசும்போது இந்த மொழி பிரச்சனையை பேசுறாங்க. என் மேல திணிக்கலாமா, கத்துக்காதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லமா, நீ நல்லா கத்துக்க, எப்படி வேணா பண்ணு. யாரும் தமிழ்நாட்டில் உன்னை தடுக்கவில்லை என்பதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? நீ இந்தியை பேசுவதும் சமஸ்கிருதம் பேசுவதுமே ஆதாரம். நீயே தமிழ்நாட்டில் நடந்தத மக்கள் இந்தி சமஸ்கிருதத்தை ஏற்கவில்லை என்பதையும் பார்லிமெண்ட்ல பதிவு பண்ணிட்ட. இந்தி திணிப்பு என்கின்ற வருகின்ற பொழுது மக்களே அந்த இந்தி திணிப்பை எதிர்க்கிறார்கள்ன்றதையும் சரியா அழகா பதிவு பண்ணிட்ட. கட்டாயம் நான் இந்தி படிக்கிறதை தடுத்தால் அது ஒரு திணிப்பு இல்லையான்னு கேள்வியை கேட்டுட்டு அடுத்து உனக்கு எனக்கு இந்தியும் தெரியும் சமஸ்கிருதமும் தெரியும்னா என்ன அர்த்தம்? அப்போ அதையும் நீ படிச்சிருக்கிறாரு தடுக்கல அப்படின்னு அர்த்தம். அதனால சொல்லும் போது தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் என்ன தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு செஞ்சிருக்கீங்கிற ஒரு கேள்வி வருங்கிறத அவங்க எதிர்பார்க்கல. இல்ல இவங்க தமிழ் மொழிக்காக என்ன பண்ணாங்க? தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா? எங்க தலைவர் மோடி என்ன பண்ணார் தெரியுமா? திருக்குறள் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு ஐநா சபைக்கு போயிட்டார். ஞாபகம் வச்சுக்க. இதை விட தமிழ் மொழி வளர்ச்சிக்கு என்ன செய்யணும்? இது ஒரு பதில். இப்ப சொல்லியிருக்காங்க ஐநா சபைக்கு போயிட்டாராம், திருக்குறள் எடுத்து போயிட்டாராம். ஏற்கனவே ஐநாவிலும் சரி, கனடாவிலும் சரி, இங்கிலாந்திலும் சரி, கிட்டத்தட்ட 40-50 நாடுகளிலும் சரி தமிழ் மொழி என்பது பார்லிமெண்ட் உள்ளேயே பேசப்பட்டு விட்டதுன்னு முதல்ல இந்த அம்மாவுக்கு தெரியுமா? ஆஸ்திரேலியாவில பார்லிமெண்ட்ல தமிழ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மொழியாவே அறிவிச்சுட்டான். அதுவும் இதுங்களுக்கு தெரியாது. தமிழ் உலகளாவிய ஒரு மொழியாக இருப்பதை புரிந்து கொண்டு பேசணும். இவர்களுக்கு நாங்க தான் செஞ்சோம். பிஜேபி தமிழை அழிக்கக்கூடியது. இப்ப கூட நாம தெளிவா சொல்லணும்னா, மிக தெளிவா அடிக்கடி நான் சொல்றேன், 24,000 பேர் மட்டும் பேசுகின்ற சமஸ்கிருதத்திற்கு 650 கோடி அதன் வளர்ச்சி. அதுக்கு ஒரு யூனிவர்சிட்டியா அது அப்படியே படிச்சு சிந்தனை கிழிக்கிறாங்க. இந்த சமஸ்கிருதம் இலக்கணம் கிடையாது, இலக்கியம் கிடையாது, அதற்கென்று தனியான எழுத்து முறைகள் கூட இல்லாத ஒரு பேச்சு வழக்கிலேயே செத்து போன சமஸ்கிருதத்திற்கு 650 கோடி ஒதுக்கின்ற நரேந்திர மோடி. ஆனா 8 கோடி பேரும் தாய்மொழியாக இருந்து உலகளாவிய அளவிற்கு பல நாடுகளிலே இன்றைக்கு பெருமிதத்தோடு ஆட்சி மொழியாக கூட இருக்கக்கூடிய நம்முடைய தாய் தமிழுக்கு 22 கோடியா. அப்போ இவங்களுடைய பார்சியாலிட்டி தெரியுது. இதுங்கிட்ட போய் தமிழுக்கு நீ என்ன செஞ்சேன்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழ் இவர்களுக்கு பிடிக்காது. இன்னொன்னு தெரியுமா? ஒரே வார்த்தையில சொன்னாமா, தமிழ் நீச பாஷை. நீச பாஷையை பேசுறவங்க நீசர்கள். சரியா போச்சு. பிறப்பால சூத்திரர்களாகிட்டாங்க. சூத்திர மொழிடா நீங்களா அப்படின்னு கேலி பேசக்கூடிய கூட்டத்தை சேர்ந்த பிஜேபி RSS காரர்களிடம் நாம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஆகவேதான் தமிழ்நாட்டுல அவர்கள் எந்த வேஷம் போட்டுக்கிட்டு வந்தாலும் கால் வைக்க முடியாது. கால் வைக்க மக்கள் விட மாட்டார். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. வாழ்க தமிழ்.